ஹலோ சுச்சு ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? என் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் என் ஐயனுக்கு பூவால் அபிஷேகம் மட்டும் பண்ணேன். எனக்கு பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஃபேன் ஆஃப் பண்ணதுனால எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு 10% வேர்க்கும் அப்படின்னா எனக்கு மட்டுமே ஒரு 45% வேர்க்கும். அந்தளவுக்கு எனக்கு வேர்க்கும். உங்களுக்கு யாருக்கா அப்படி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிருந்தேன். நாங்கள் பூவும் வாங்கிட்டு போயிருந்தோம். உள்ளே போன உடனே நந்தி தேவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே வந்து இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை, சங்கடங்கிறதுனால அவ்வளோ உள்ளே கூட்டம் இல்லை, எல்லாமே பிள்ளையார் கூட்டம் இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போன உடனே அம்மாவை பார்த்தோம். அம்மா வந்து மங்களாம்பிகை. அவங்கள பார்த்து முடிச்சுட்டு எங்கள் அப்பாவை பார்க்க போயிட்டோம். அப்பானா எங்கள் அப்பா, நம்ம அப்பா சிவன் அப்பாவை பார்க்க போயிருந்தோம். இவர் வந்து திருக்கண்டீஸ்வரர். ஓகேங்களா, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இவர்கிட்ட சொல்லுங்கள். இவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்டா எனக்கும் நடந்திருக்கும், உங்களுக்கும் நடக்கணும்னு நானும் கூட சேர்ந்து வேண்டிக்கிறேன். ஓகேங்களா, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. உங்களுக்காகவே நானும் வேண்டிக்கிட்டேன். அடுத்து வெளியில் வந்த உடனே சுண்டல் கொடுத்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு சுண்டல் இல்லை சாமி பிரசாதம் வாங்கி சாப்பிட்லனா எனக்கு அந்த நாள் வந்து ஒரு ஹாப்பியான நாளாகவே இருக்காது. ஸோ என்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து பிரசாதம் கையில் வாங்கினா தான் அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே என்னோடய நம்பிக்கை. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து வாங்க நம்ம தலைவரை பார்க்கலாம். இன்றைக்கி சங்கட சதுர்த்திங்கிறதுனால அவர்கிட்ட தான் கூட்டமே, உள்ள கூட்டம் இல்லை. அவர்கிட்ட போனோடனே அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு போனோடனே பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அவரையும் பார்த்துட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிக்கிட்டு ஹாப்பியாக அடுத்து நம்மளோட செல்லப்பிள்ளையை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். கோவிலுக்கு பின்னாடி ரொம்ப அழகாக இருக்கும், அலங்காரமே இல்லை, கோயிலுக்கு வந்து ஒரு மாதிரி நார்மலாக இருந்தார், சாஃப்டாக இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை செல்லம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அடுத்த டைம் வரும்போது ஒரு அலங்காரத்தோடு நான் கண்டிப்பாக காட்டுறேன். இதுதான் கோவிலோட ஃபுல் வியூ. நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி அமைதியாக பீச்சுக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒரு எப்படியோ ஒரு அமைதியாக இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி பீச் வியூ மாதிரி இருக்கும். பக்கம் ஓரம் ஃபுல்லாக வந்து பீச் மணல் மாதிரி இருக்கும். நல்லா இவர்கிட்ட வேண்டணும் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் வேண்டிக்கிட்டேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லாம் முடிச்சுட்டு கோவில் வாசலில் உக்காந்தாச்சு. உக்காந்த உடனே எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, சுண்டல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது என் கையில் கொடுத்தாங்க. நானும் சுண்டல் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் சுண்டல் பிடிக்குமான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோடனே கிச்சிமா கிட்ட வந்து ஒரு நாய் வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த கோவிலோடைய அம்சம் என்னென்னா நாய் உருவில் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓகேங்களா, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் அத்தை கோபுரம் நல்லா இருக்குது, அழகாக எடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கோபுரம் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிட்ருந்தேன். இப்படி தான் இருப்பாங்க கோபுரம். நல்லா இருக்கு இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். டாட்டா. என்